Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த பஃப் ஸ்லீவ் தான், இந்த ஸ்லீவ் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நானும் உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்காக சாரீலேருந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம். பஃப் வைக்கிறதுக்காக சாரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபுல் பார்டர் வச்சு கீழே ஃபுல் பார்டர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபுல் பார்டரையுமே எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைங்கிறத நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கை மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல் பார்டர் போக மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இது தேவை அப்படிங்கிறது கம்மியாக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, கம்மியாக தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நான் நிறையாவே கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அளவு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட் வைக்கலாம். ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே ஃப்ளீட் வைங்க. ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 3 இன்ச் தேவைப்படும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுக்கோங்க. கீழே அடியிலையும் அதே மாதிரி 3 இன்ச் கேப் விட்டு ஃப்ளீட் வைங்க. கீழே ஃப்ளீட் வைக்காமல் 3 இன்ச்சுக்கு அப்புறம் தான் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம சேமாக ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இது ஃப்ளாட்டாக தான் வைக்க போகிறோம். இந்த லுக்கு தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் ஃப்ளாட் பஃப் மாதிரி நம்ம அதே மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு குட்டி குட்டி ஃப்ளீட்டை நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிறத அப்படியே அதே ஃப்ளீட்டிங்லேயே எடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக நம்மளுக்கு வரும் ஃப்ளீட்டு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ராங் சைடு மேலே வச்சு நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு அப்படியே பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம லைனிங்கே மேலே போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு சைடு பாருங்கள், செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சைடில் கொஞ்சம் ஆம்ஹோல் சைடு கிளாத் நம்மளுக்கு தேவைப்படுது. உங்களுக்கும் தேவைப்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சைடு எந்த சைடு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுல கிளாத் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் ஒட்டு போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை ஸ்லீவ் லைனிங்கை மேல் பக்கம் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த அளவு நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு நம்ம எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிச்சையும் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லேஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். பார்டரில் மேலேயும் கீழேயும் லேஸ் ஒர்க் நான் கொடுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுங்க. உங்களுக்கு ஸ்லீவ் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன கட்டிங் போட்டு வச்சுருப்போம். அப்படி தானே, அளவுக்காக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கட்டிங் போட்டிருப்போம். அதை கட் பண்ணி கூட கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேருந்து நம்ம பார்டரில் ஒரு ஸ்ட்ரேக் லைன் போட போகிறோம். சென்டர் பார்டரோட சென்டர் குறித்து வச்சு இதில் நம்ம இப்போ பீடு ஒர்க் கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன ஒர்க்னாலும் கொடுக்கலாம். நான் பீடு ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டு 1 இன்ச்சு கேப் விட்டு கூட நம்ம பீட் ஒர்க் கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பீட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவ் ஃபினிஷ் ஆயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.